பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆண்டவர் தினந்தோறும் உங்களோடு பேசுறாருல, அப்ப அது ஆசீர்வாதம் தானே. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் அவங்க மேல் அக்கறையாயிருந்து உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின் மூலமாய் தேற்றுகிறார், வழி நடத்துகிறார், பலப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? எரேமியா 30:19 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை வருத்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. உங்களுக்கு தான் சொல்றார், நான் உங்களை வருத்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை. அப்படின்னா நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவருடைய விருப்பமே அதுதான். நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். நீங்க என்ன செய்தாலும் அதை வருத்திக்க பண்ணுவது, அதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்க விவசாயம் செய்றீங்கன்னு வைங்க, அதுல விளைச்சலை வருத்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். நீங்க ஒரு வியாபாரம் பண்ணீங்கன்னு வைங்க, வியாபாரத்துல வருஷந்தோறும் இதே தான் இல்லை, பெருக பண்ணுவார். அது பெருகி கொண்டே இருக்கும், லாபம் பெருகி கொண்டே இருக்கும். அப்படிதான் வேலை செய்றீங்கன்னு வைங்க, வேலையில உயர்வு, ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார். படிக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய ஞானத்தை பெருக பண்ணி நல்ல மார்க் எடுக்க சாதிக்கிறவங்களா கர்த்தர் மாற்றுவார். ஊழியம் செய்றீங்கன்னு வைங்க, ஊழியத்தை ஆண்டவர் பெருக பண்ணி ஆத்துமாக்களை பெருக பண்ணுவார். வருத்திக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதான் ஆண்டவருக்கு பிரியம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேர் அப்படி இல்லை, இது போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்றதுனாலதான் அதுக்கு மேல ஆண்டவர் நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லிடுறார். நான் ஆண்டவருடைய விருப்பம், நான் வருத்திக்க பண்ணணும், நான் இன்னும் பெருகணும் அப்படின்னு ஆண்டவருடைய விருப்பம். அதன் மூலமா இயேசு மகிமைப்படுவார். நீ விரும்பி நீங்க செய்தீங்கன்னா ஆண்டவர் பெருக பண்ணுவார். சிலர் அப்படி சிந்தையே இல்லை, இது போதும் இப்படி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த சோம்பேறித்தனம், கடினமா உழைக்க மனம் இல்லை, இது போதும் இப்படி இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சிலர் ஒரு 50 ஆத்மா வந்தா இதுக்கு மேல சபை வளரண்டு சிந்தையே இருக்காது. இது போதும், இவங்களை வச்சுட்டு அப்படியே நடத்திக்கிட்டே இருந்தா போதும், அவ்வளவுதான். இவ்வளவு திரளான ஆத்மா இருக்குது, இன்னும் அவங்க எல்லாம் ரட்சிக்க பண்ணணும், அவங்க எல்லாம் வரணுன்ற ஒரு ஆத்திரமோ இதுவோ இருக்காது. அப்போ அது அந்த சபை அப்படிதான் இருக்கும். ஆனா உண்மையா பெருகணும்னு நினைக்கிற சபைலாம் வளர்ந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன் தான். எனக்கு ஒரு வியாபாரம் செய்யற சகோதரரை தெரியும். அவங்க சொன்னாங்க, நாங்க ஒரு புதுசா ஃபேக்டரி ஒன்று திறக்கிறோம், இன்னைக்கு ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சு வைக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் போனேன். ஒரு கிராமப்புறத்துல, ஆனா பெரிய ஃபேக்டரி, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அதுல உண்டாக்குது, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் போய் ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சு வச்சுட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷம் வந்தாங்க, பிரதர் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம், அதுவும் நீங்க தான் ஜெபிச்சு ஆரம்பிச்சு வைக்கணும்னாங்க. இன்னொன்னா சரின்னு சொல்லி போனா, பக்கத்துல இன்னொரு பெரிய ஃபேக்டரி, அது ஒரு ப்ராடக்ட், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவன் தன் பிள்ளைகளை பெருக பண்ணுகிறார். அடுத்த வருஷம் வந்தாங்க, இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நீங்க பிரதிஷ்டை பண்ணுங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். போய் பார்த்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறாங்க, அந்த மக்களுக்கு இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துறாங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இவங்க மாறிட்டாங்க. பெருக 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 மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா நம்ம மாறுவோம். அந்த சிந்தை இருந்தாலே ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஏன் உங்களை பெருக பண்ணணும்னு ஆண்டவர் கேட்பார். நான் உன்னை வருத்திக்க பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன், ஏன் பெருக பண்ணணும்? அப்ப நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க ஒப்பு கொடுத்தா தேவன் பெருக பண்ணுவார். இப்போ ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, என்னையும் நீர் பெருக பண்ணி வருத்திக்க பண்ணி ஆசீர்வதியும். ஜெபம் பண்ணுங்க. வாக்கு தத்தத்தின்படி இன்றைக்கே அதனுடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே கை வைங்க. ஆண்டவரே, நான் உன்னை வருத்திக்க பண்ணுவேன்னு சொன்னீங்க, நாங்கள் குறுகி போவதில்லைன்னு சொல்லி இருக்கிறீங்க. நான் குறுகி போக மாட்டேன், நான் பெருகுவேன். எங்களை பெருக பண்ணுவீர், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.